சட்டமன்ற தேர்தலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நாளுக்கு நாள் இதனுடைய தீவிரமானது அதிகரித்துட்டே தான் போயிட்டு இருக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில போய் இணைஞ்சிருக்காங்க. இணைந்ததோடு மட்டுமல்லாம, தாங்கள் இணைந்ததற்கான தெளிவான காரணத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காரணம் என்ன? ஏன் இந்த எம்எல்ஏக்கள்லாம் திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அரசியல்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையானது நமக்கு இன்னும் தெளிவாகாமயே இருக்குது இல்லையா? அத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மதுராந்தகம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மரகம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சத்யபாமா, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அதிமுகல இருந்தவங்க தான். இவங்க 3 பேருமே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க காரணமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி வந்து முயற்சி செய்துட்ருக்காரு. அது வந்து நடக்கவே கூடாது. அதனால தான் நாங்க தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம 54 ஆண்டுகளாக வீரநடை போட்டு கொண்டிருந்த அதிமுக இயக்கத்திற்கு துரோகம் செய்ய திமுகவோட நாங்க இணைய விரும்பல. அதனால தான் இந்த ஒரு முடிவை வந்து அதிரடியாக எடுத்திருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2021 நாங்கள் வெற்றி பெற்றிருந்த போது கூட எதையுமே எங்களால் வந்து செய்ய முடியல, திமுக செய்ய விடல. இந்த முறையாவது ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சு தான் நாங்கள் வந்து தாவேக்கள் வந்து இணைஞ்சிருக்கோம். ஏன்னா விஜய் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அம்மா ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் அப்படியே வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. மக்களுடைய நலன் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த முடிவை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. தமிழக அரசியலில் கீழ்த்தரமான அரசியலை குதிரைப்பேர கலாச்சாரத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது தாவேகா ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மோசமான ஒரு குதிரைப்பேர அரசியலை நடத்தி தான் இவங்களுடைய ஆட்சியை அமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தமிழகத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள் இருக்குது. இந்த 234 தொகுதிகளில் 126 தொகுதிகளில் மக்கள் தனக்கு எதிராக வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கூட உணர்ந்துக்காம தான் எந்த கட்சியை தீய சக்தி அப்படின்னு வர்ணித்து கடினமாடினாரோ சாடினாரோ அந்த கட்சியினுடைய தயவில் தான் இப்போ வெற்றி பெற்று ஒரு சில கட்சிகளை தேடி போய் ஆதரவு கேட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களை தன்னுடைய பக்கம் இழுத்து வச்சிருக்கிறது. இது மாதிரி செய்கிறது எல்லாமே தான் அரசியல்வாதியினுடைய செயலா? அதுவும் ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லக்கூடியவங்களுடைய செயலா? ஒரு நேர்மையான அரசியல்வாதியே இருந்திருந்தா கண்டிப்பாக தாவேகா தலைவர் தனித்து தானே வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் இவர்களுடைய வெற்றி ஆட்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதே திமுகவில் இருக்கக்கூடியவங்க தான். திமுகவுடைய தயவு இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைத்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சாடியிருக்காரு. அதிமுக மீது விசுவாசம் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களுடைய கடுமையான உழைப்பால் தியாகத்தால் வெற்றி பெற்ற 3 எம்எல்ஏக்களிடமிருந்து கோட்டையினுடைய கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அறையில் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கிறது. அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள தாவேகா அமைச்சர் ஒருவருடைய அறையில் அவங்களுடைய கைகளில் கட்சி உறுப்பினர் அட்டையை வழங்குறது. இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு செயல்படுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரங்க சதி நாடகத்தை குதிரை பேரத்தை அம்பலப்படுத்துறது நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா அரசு மீது இது மாதிரியான தகுடுத்த வேலைகளை எல்லாம் சந்திக்கிறது தமிழக அரசியலில் புதிதான ஒரு அணுகுமுறையாக இருக்குது அப்படின்னும், எத்தனையோ துரோக செயல்களை எல்லாம் செய்துட்டு முதுகுல குத்திய நிகழ்வுகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு அதுக்கு பின்னாடி தான் மக்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு அதிமுக. அதனால் இது மாபெரும் பேரியக்கமாகவே வந்து செயல்படும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த அரசுக்கு முற்பட்டு கொடுக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்களாக இருந்தாலும் தற்போது ராஜினாமா செய்திருப்பவர்களாக இருந்தாலும் திரைப்பிரபலத்தினுடைய சின்னத்திற்கு எதிராக மக்கள் வாக்களித்து தான் வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை மறந்துடக்கூடாது. இது போன்ற துரோக செயல்களால் அதிமுகவை அசைத்து பார்க்கலாம், வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. யார் நினைத்தாலும் அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பகல் கனவு வந்து காண முடியுமே தவிர அது நடக்கிறது சாத்தியமல்ல. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பழைய மந்தியில் தான் இப்போவும் வந்து இருந்துகிட்ருக்கு. புதிய கல் அப்படின்றது மாறி அடுத்தவருடைய முதுகலை ஏறி பயணம் செய்வதில் தான் தங்களுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு செயல்படக்கூடிய புதிய கரகாட்டக்கார கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தகுந்த பாடம் வந்து புகட்டுவாங்க அப்படின்னு அவர் வந்து கண்டித்திருக்காரு.
இது மாரி அரசியல்ல பார்த்தீங்கன்னா, பல கோணங்கள்ல பல பிரச்சனைகளானது நடந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் இந்த இடைத்தேர்தல் அவங்களுக்கு சாதகமா இருக்கும். அவங்களுடைய அரசியல் செல்வாக்க நிரூபிப்பதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பா தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அண்ணாமலைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சொந்த சமூகத்தினரிடையே கணிசமான வாக்கு வங்கியானது இருக்கு அப்படின்னும், கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது கோவையில் அவர் பெற்ற வாக்குகள் மற்றும் அவருடைய எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தின் மூலமாக கிடைத்த மக்கள் தொடர்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமாக இருக்குது. அண்ணாமலையினுடைய பலமான சமூக வலைதளங்களுடைய கட்டமைப்பு இடைத்தேர்தல் போன்ற சிறிய அளவிலான தேர்தல் களத்தில் அவருக்கு பெரிய பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் காரணமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியும் அண்ணாமலைக்கு சாதகமாக மாறலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதிமுகல இருந்து விலகி தாவேக்கால இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ ஜெயக்குமார் மீண்டும் பெருந்துறையில் போட்டியிட்டாலும் தொகுதி மக்கள் அவர் மீது அதிருப்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பயன்படுத்தி அண்ணாமலை களம் இறங்கினார் அப்படின்னா நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் அவருக்காக காத்துட்ருக்கு. இது வந்து ஆதரவாளர்களுடைய கணக்காக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கட்சியை மீண்டும் பலப்படுத்த அண்ணாமலை போன்ற ஒரு தீவிரமான தலைவர் கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு குரலும் பாஜகவுக்குள்ளே வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இருந்தாலுமே அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் களம் அத்தனை எளிதானதாக இருக்காது அப்படின்றத காட்டக்கூடிய வகையில் ஒரு சில எதிர்மறையான காரணிகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. 2021ஆம் ஆண்டு அவரக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 கோவை நாடாளுமன்ற தேர்தல் என அடுத்தடுத்து சந்தித்த தோல்விகள் அண்ணாமலையினுடைய தேர்தல் வெற்றி வரலாற்றுக்கு முட்டுக்கட்டையாக இருந்துச்சு. ஸோ தொடர் தோல்விகளை சந்தித்த ஒருவருக்கு மீண்டும் சீட்டு வழங்க கட்சியினுடைய டெல்லி தலைமை தயங்கலாம். ஆனால் இப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுடைய பலவீனமான சூழ்நிலை, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உட்பூசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு ஒரு பெரும் சவாலாக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக கூட்டணி அரசியலுடைய சிக்கல்களும் இதில் வந்து முக்கிய பங்கு எடுத்திருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அண்ணாமலைக்கு போட்டியிட வாய்ப்பானது மறுக்கப்பட்டது. அப்போது இப்போ இடைத்தேர்தல் வரும்பொழுது எப்படி வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியானது வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைமையிடம் சீட்டு கேட்பாரா இவர் அண்ணாமலை போய் இத்தனை சவால்களை எல்லாம் தாண்டி போய் அவர் வந்து சீட்டு கேட்பாரா, தலைமை அவருக்கு வந்து போட்டியிட அனுமதி கொடுக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்திருந்ததை தான் வந்து பார்க்கணும். ஸோ வரக்கூடிய இடைத்தேர்தல் ஆனது அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு புள்ளியாக வந்து பார்க்கப்படுது. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன நடந்தாலும் சரி ஒரு 50/50 வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஒரு 50% வந்து கிடைக்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவர் வந்து பயன்படுத்த போகிறாரா, அவருக்கு வந்து டெல்லி தலைமையகம் வந்து வாய்ப்பு கொடுக்க போகுதா, அவரை வந்து முன்னிறுத்தி வெற்றி பெற போகிறாங்களா, இது மாதிரி நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான பதில்களை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.